ரிலேஷன்ஷிப்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னோட வலி உனக்கு புரியாது. உனக்கு என்ன மாதிரி கஷ்டம் இருந்தாதான் அது புரியும் புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு உங்களோட வலி புரியுது. இன்னைக்கு நம்ம கிட்ட நிறைய பேர் பேசுறாங்க. அதாவது ரிலேஷன்ஷிப்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள், இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, ரிலேஷன்ஷிப்ல சக்சஸ் ஆகிறதுக்கு லேட் ஆகிட்டே இருக்கு, இந்த மாதிரி நிறையா விதவிதமா அவங்க சொல்றது எனக்கு புரியுது. இருந்தாலும் இந்த வழிகளை எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டா தானே நம்ம ஒரு சொல்யூஷனும் சொல்ல முடியும். இப்போ நீங்க ஒரு உங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் இதை டிஸ்கஸ் பண்றீங்க அப்படின்னா, ஒரு தடவை கேட்பாங்க, 2 தடவை கேட்பாங்க, 3வது தடவை அவங்களுக்கு போர் அடிச்சிடும். ஒரு யோசனை கூட சொல்லாம அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு அவங்க போயிடுவாங்க. நீ எப்போ பார்த்தாலும் இதை பத்தி தான் பேசுவ, இதெல்லாம் சரியா போயிரு, விட்டுட்டு வேற வேலையை பாரு, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன், எனக்கு ஒர்க் இருக்கு, எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு அப்படின்னு சில டைம் உண்மையாவே அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா அந்த மாதிரி போய் சொல்லிட்டு அவங்க போய் தனியா ரிலாக்ஸ்டா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்ல அவங்கள சொல்லி குறை இல்லை, நம்ம எப்பவுமே அவங்க அடுத்தவங்களோட பிரச்சனையை கேட்டு இருக்க மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லணும், ஏதாவது பேசணும், நான் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணணும், அவங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நமக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டது, இல்லை நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். பொதுவாக நம்ம ஒரு விஷயத்தை வெளிப்படையாக சொன்னால் மட்டும்தான் அந்த பிரச்சனையும் தீரும், அதுக்கான சொல்யூஷனையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதாவது பிரச்சனையை வெளியே சொல்லாமையே நம்ம நமக்குள்ளேயே போட்டு பேசிக்கிட்டு பேசிக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கிறதுனால எதுவுமே தீர போறது இல்லை. அதே மாதிரி அடிக்கடி ஒருத்தவங்க கிட்ட சொல்லிட்டே இருக்கிறதுனாலையும் அது தீர போறது கிடையாது. ஓகேவா? உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்ல அதாவது லவ் பண்ணி உண்மையா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் போய் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வருத்தப்படுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அதையும் தாண்டி அவங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும், இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சியே ஆகணும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க அதுக்கு கான்டாக்ட் பண்ணலாம், உங்களோட டவுட்டை கேட்கலாம். ஜஸ்ட் டைரக்டா எடுத்த உடனே கால் பண்ணாதீங்க, பண்ண வேணாம், காலும் போகாது. ஓகேவா? ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க, அப்புறமா நீங்க பேசலாம். ஓகே. ஸோ இப்போ நாம சொல்றத மற்றவங்க கேட்டுட்டு அதுக்கு சொல்யூஷன் சொல்லணும் அப்படின்னு எல்லாமே அடுத்தவங்க சொல்ற சொல்யூஷன்ஸ் எல்லாமே நமக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க ப்ராபப்ளி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தலாம், ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு எதிர்காலத்துல பொருந்தலாம். ஓகேவா? மெயினா இந்த ப்ராப்ளம் எதனால வருது, அது எப்படி ரெக்டிஃபை பண்றது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அதாவது நீங்க பேசுற வார்த்தைகள்லையும் யோசிக்கிற விதத்திலையும் தான் அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. எப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல இருந்த காலகட்டத்துல நீங்க பொதுவா எதை பத்தி அதிகமா பேசுறீங்க? நீங்க நான் எதை பத்தி நான் எதை மீன் பண்ணல அப்படின்னா, செக்ஸை பத்தி, ஒரு ஜாலியா கொஞ்சிறது, சின்ன சின்ன சண்டை போடுறது, அதை பத்தி நான் சொல்லலை. இது பொதுவா எல்லாத்துக்கும் இருக்கிறது. நம்ம அதை பத்தி பேச விரும்பல, பேசவும் கூடல. அதாவது ஒரு சண்டையிலையோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில நீ என்னை விட்டுட்டு போயிடுவியா, லைஃப்ல கூட வரமாட்டியா, நான் இல்லைன்னா என்ன பண்ணுவேன், அப்புறம் வாட்ஸ்அப் எடுத்து ஐ மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ, மிஸ் பண்ணியா என்ன, நான் உன்னை 4 நாள் பார்க்க முடியாமல் போயிடும், ரொம்ப வருத்தமா இருக்கு, இந்த மாதிரியே அதாவது லவ்வை எக்ஸ்போஸ் பண்றேன் அப்படிங்கிற ஒரு பேர்ல அவங்க பேசுறதையும் புரிஞ்சிக்காம பேசிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இது ஒரு டாக்ஸிக்கான ஒரு ஸ்பீச் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல, பின்னாடி பெரு விளைவை உருவாக்கும் அப்படின்னு. பொதுவா இந்த மாதிரி பேசினவங்க எல்லாருமே பின்னாடி பிரிஞ்சு போயிருக்காங்க. இல்லைன்னா இன்னைக்கு பிரிஞ்சு இருக்கிறதுக்கான காரணங்கள் அதுவாக இருக்கு. சரியா? நம்ம ரிலேஷன்ஷிப்ல அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னாவே நீங்க முன்ன என்ன பேசுனீங்க, இப்படி இந்த மாதிரி யோசனை பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டோன்னா கண்டிப்பா எஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதாவது நீ என்ன விட்டுட்டு போயிருவியா, நீ என்ன விட்டுட்டு போயிட்டா என்ன பண்றது,
இந்த மாதிரியான இன்னும் பல விதமான வார்த்தைகளையும் யோசனைகளையும் அவங்க மனசுல வந்திருக்கு. அதனாலதான் இன்னைக்கு அது நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க சொல்லலாம், நான் இன்னைக்கு அன்னைக்கு நினைச்சது கரெக்ட் தான் அப்படின்னா, இன்னைக்கு நான் பாசிட்டிவா தான் திங்க் பண்றேன். எனக்கு அது நடக்கணும்னு ஆசைப்படுறேன். திரும்பவும் பின்னாடி அதாவது அந்த ரிலேஷன்ஷிப் சக்சஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன் நடக்கல அப்படின்னு நீங்க கேட்கலாம். சரியா? அதாவது அன்னைக்கு நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி அப்படிங்க அது என்ன ஏது அப்படின்னு தெரியாதப்ப நீங்க அந்த மாதிரி நினைச்சிட்டு விட்டுட்டீங்க. அது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமா இல்லை. அந்த ப்ராசஸ்க்கு அது அப்படியே நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நீங்க பாசிட்டிவா திங்க் பண்றேன் அப்படிங்கிற ஒரு பேர்ல நிறைய நெகட்டிவிட்டி போடுறீங்க. அதாவது நடக்கலாம், என்ன பண்றது, இது யாரு மூலமா நடக்கும், இது நடக்கிறதுக்கு லேட் ஆயிட்டு இருக்கு, என்னோட சூழ்நிலை இன்னைக்கு இப்படி இருக்கு, என்ன இது சீக்கிரமா மாறணும், இது எப்பதான் மாறும், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இருக்கு. சரியா? இது வந்து பொதுவான ஒரு விஷயம் தான். எப்ப மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கறது தப்பு இல்லை. ஆனா இது வந்துட்டு இது ஒரு டாக்ஸிக்கான ஒரு தாட். இது வந்து மாற்ற முடியாது. ஆனா முடியாதுன்னு கிடையாது, கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். இந்த ப்ராப்ளத்தினால மட்டும்தான் உங்களுக்கு சக்சஸே ஆகாம இருக்கு. நிறைய பேர் வந்து நீங்க வந்து ஒரு ஃபெயிலியர் வந்து சந்திக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு தாட்னால தான். இன்னைக்கு வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நீங்க பாசிட்டிவ் எது நெகட்டிவ் எது அப்படின்னு பிரிச்சு பார்க்கறதுக்கு நீங்க வந்து தெரியறது இல்லை. அப்படியே தெரிஞ்சாலும் நீங்க பாசிட்டிவ்னஸ்லயே வந்து இருக்கிறது கிடையாது. ஸோ அதனால தான் நீங்க உங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் நடக்கிறதே இல்லை. சரியா? இல்லைன்னா லேட் ஆகுது. நீங்க பாஸ்ட்ல வந்து ஒரு என்ன சொல்றது, பாஸ்ட்ல வந்து நீங்க நெகட்டிவா பேசின ஒரு விஷயம் இன்னைக்கு நடக்குது. ஆனா இன்னைக்கு பாசிட்டிவா பேசுற விஷயம் நடக்கல அப்படிங்கும் போது அதுலயுமே நீங்க வந்து ஒரு நெகட்டிவான ஒரு எண்ணத்தை புகுத்துறீங்க உங்களுக்கு தெரியாம அப்படிங்கிறதுதான் உண்மை. நிறைய பேர் வந்து என்னோட ப்ராப்ளத்தை கேளுங்க, சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்க. ஸோ எல்லாத்துட்டையுமே நான் வந்து பேசணும் அப்படின்னா எனக்கும் டைம் வந்து ஒதுக்கணும். சரியா? நான் வந்துட்டு இதுக்கு சொல்யூஷன் சொல்லுங்க, அதுக்கு சொல்யூஷன் சொல்லுங்க, இதுக்கு என்ன பண்றது, மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் சீக்கிரமா நடக்கணும் அப்படிங்கிறீங்க. ஆனா சீக்கிரமா நடக்கணும் அப்படின்னா உங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டா ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லை. புலம்பல், வேதனை, கஷ்டம், அழுகை, சோகம் இது மட்டும்தான் நிறைஞ்சிருக்கு. இப்படி நிறைஞ்சிருந்தா எப்படி நம்ம வந்து ஒரு சக்சஸை பார்க்க முடியும்? சரியா? நம்ம நிறைய இதை பத்தி பேசியிருக்கோம். இன்னும் இதுக்கு பின்னாடி நிறைய வீடியோஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் போய் பாருங்க. சரியா? உங்களுக்கு சக்சஸ் ஸ்டோரிஸ் இருந்தது அப்படின்னா நீங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு சக்சஸ் ஸ்டோரிஸ் இருந்ததுன்னா ஒரு ஆடியோ ஃபார்மேட்ல ரெக்கார்ட் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்க ஸ்டோரியை உங்க பர்மிஷனோட நம்ம சேனல் போடலாம். அது மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நன்றி.